ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்னைக்கு நம்ம ஹர்ஷாஸ் vlogல மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை ரொம்ப டேஸ்டாக ஈஸியாக பண்ண போகிறோங்க. சிக்கன் மட்டன் கூட தோற்று போயிருங்க. அப்படி ஒரு ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் கொடுக்கலாங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னடா லஞ்ச் கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிப்பியை குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை 1, நட்சத்திர சோம்பு 1, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்ததும் 3 பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கல்பாசி, பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, இஞ்சி பூண்டு 10 போல் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொருட்களோட 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதுங்க, ரொம்ப அரைக்க வேணாம். நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் கூட சேர்ந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பசும்பால் தயிர் தாங்க சேர்த்துருக்கேன். இதில் புளிப்பெல்லாம் இல்லை. இந்த தயிர் மசாலாவோட நல்லா குக் ஆயிருங்க. இது அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தாங்க புதினா இலையோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி அரைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதோட சேர்த்து விட்டுக்கிறீங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் காளானை வாஷ் பண்ணி இதோட சேர்த்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது சின்ன மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் ரொம்ப சுருங்கிருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது போல். அப்போ தாங்க உள்ளே ஃபுல்லும் நல்லா குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த டம்ளரில் நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதே டம்ளரை வச்சு தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதும் அரிசி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த டம்ளர்லேயே 1.5 டம்ளர் நான் அரிசி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் சாப்பாடு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் கிச்சடி தான் எடுத்திருக்கேன். இப்போ காளான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கோங்க. இது 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரிசி உடஞ்சிராமல் லேசாக ஓரத்துலேருந்து எடுத்து விட்டுக்கிறேன். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, சாதம் உடஞ்சிரும். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோட நான் பண்ண மெத்தட்லேயே இதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.